வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை எல்லாம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு 2 கிலோ வாங்கிட்டா என்ன நான் வச்சுக்கிறேன். என்ன செத்த பையில உங்களோட வந்த நாளைக்கு மானமே போச்சு எனக்கு. திரிச்சா 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கிடங்காத காளையா மாறிடுறேனே. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், சில்வரா கோல்டா? நமக்கு எப்பவுமே டைமண்ட் தான். டைமண்டா? டைமண்ட் ரம். எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புங்க, எப்ப பார்த்தாலும். நான் கேட்டது வந்து குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். சிஸ்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்தெந்த இடத்துக்கு அதிகமா போவீங்க? பானிபூரி கடை, ஐஸ்கிரீம் கடை, பிரியாணி கடை, பேக்கரி, இது எல்லாத்துக்கும் போவோம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நாங்க அப்படி இல்ல. ஒயின் ஷாப்பு, போலீஸ் ஸ்டேஷனு, ஏதோ மகளிர் காலேஜ் வாசல்ல போய் நிப்போம். அதுவும் இல்லையா ஆர்கெஸ்ட்ரா எங்கேயாவது போட்டாங்கன்னா ஊரா போவோம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். அது ஒரு சில நேரம் போவோம், இல்லையா ரோட்டு ஓரமே படுத்துவோம். காலையில தான் போவோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பாக்கணும்? அடங்கொம்மால நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்ட. வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல. என்ன இப்படி வேகமா போகுது? நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. வா, என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறேன். அதானே எப்படி இந்த மனுஷன் எவனே அந்த குரு எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தூக்கம் வரல மாமி, தூக்கி கொஞ்சம் காமி. சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா நம்ம கூட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 படத்தை விட்டான். நீ நாடானா இன்னும் அந்த ஐவேஸ்ல நான் வந்து பாக்குறேன் நீ தான் வரன்னு. நல்லா வேலை செஞ்சு உன்னையம்பா வேலையை விட்டுட்டாங்க. மேனேஜர் கிட்ட போயிட்டு சிம்பிளா ஒரு கேள்விதான் கேட்டேன். எல்லா வேலையும் எங்களுக்கு செய்ய சொல்லிட்டு நீனா புரிஞ்சதுக்கா இருக்கிறான்னு கேட்டேன். மீரா ஏன் நெஞ்சல யாரும் உன்ன மிஞ்சல. இதுக்கு மேல நான் கெஞ்சல. நல்லா தானடா சொல்லிருக்கான். இப்படியே பேசினா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் உன் கீழ. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்தா காப்பாத்துறது அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? என்ன எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க பொம்பளைங்களும் ஒண்ணுதான். 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்க. எப்பவுமே கொடுத்தே ஆகணும். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பா நீ என்ன சொல்ல போற எனக்கும் தெரியும். என்ன பசங்களால சட்டை இல்லாம ரோட்ல நடக்க முடியும், பொண்ணுங்களால உங்களால நடக்க முடியுமா? அதானே கேட்க போற. அவ்வளவு கேவலமான எக்ஸாம்பிள் நான் சொல்ல மாட்டேமா. ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுலயே தெரியும் ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்ட்டு. சொல்லவா? சொல்லு. பாத்தியா இந்த டிஷர்ட், இந்த டிஷர்ட்டை போட்டு 10 ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன். ஆனா இதே ட்ரெஸ் போட்டு நீ 10 ஃபங்க்ஷன் வர முடியுமா? சரி விடு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சம்பந்தமே இல்லாம 5 மணி நேரம் பேசுவேன். உன்னால பேச முடியுமா? சரி அதெல்லாம் விடு. ஊரெல்லாம் போய் என் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவேன். உன்னால சொல்ல முடியுமா? ஏமா எல்லாத்தையும் விடுமா, கடைசியா ஒன்னே கேக்குறமா, தப்பே பண்ணாம நான் சாரி கேப்பமா, உன்னால முடியுமா? எப்பா சாமி கம்முனு போ. ஆம்பளைங்க வசதி சிங்க ஆணை
சிங்க ஆணை ஆணினமே உன்னை வணங்குமே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பழம் மேடம். சூப்பர். சீட்லெஸ் ஸ்வீட்டா இருக்கு மேடம். கொட்டை இல்லாதுன்னு சொல்ல வராரு. ஏன் கொட்டை இல்ல? என் தோட்டத்துல போன வருஷம் முந்திரி போட்டேன். என்கிட்ட நிறைய கொட்டை இருக்கு. உங்ககிட்ட கொட்டை இருக்கு, உங்ககிட்ட கொட்டை இருக்கு. முளைக்குமா? வருங்காலத்துல உங்க கொட்டையெல்லாம் முளைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. இந்துலேகா ஆற்றல் உள்ளது, ஏன்னா இது அசலானது. கோழி முக்குனா வரும் முட்டை சீப்பி வந்து இல்லவே இல்ல கொட்டை. என்ன அடிச்சீங்களா? இல்ல மேடம், கையி சும்மா இருந்தது. பேசாதீங்க, சொல்லுங்க. கையி சும்மா இருந்தது. சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற வெறி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். உங்களுக்கு இந்த பேதியும் வாந்தியும் எடுக்கு. हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गला से पानी आ गया, गामछा भी खुल गया मेरा लेंसी. वाकी वाकी वाडे वा. अरे आराम से भाई, आराम से. अरे भाई ले, तेरा भला हो जा. तेरे को कहा था ऑल्टो ले आई हो यार. சென்னையில தொடர்ந்து 3 நாளா பயங்கரமா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. லைவ் ஷோவா? ஆமா. எல்லாருமே பார்ப்பாங்களா? உலகத்துல எல்லாரும் பாப்பாங்க. அப்ப எங்க அம்மா பார்ப்பாங்களா? பாப்பாங்க. அம்மா பசங்க கூட அப்படியே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்மா. நாங்க மதியம் அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன் ஆண்டி. பாய் ஆண்டி. வேற மாதிரி இருக்கிறேன் இது. கத்தா கதையாக்குது இது எங்க அம்மா. So our Kingfisher instant beer packet comes with 2 sachets in it. One is the beer powder and then there is carbonation powder. All you need to do is add this powder into chilled water, mix it, which turns it into carbonated water. And then go on to empty the beer powder in it and mix it. And you have a pitcher full of good times. Cheers! ஒயின் ஷாப் எங்கடா இருக்கு? ஒயின் ஷாப் எங்கடா இருக்கு? விகேசி பிரைட் அதிகமா உழைக்கும், பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டலே. புரியுதாடா? என்ன புரிஞ்சு? என்னடா பாடுறா. டேய் சத்தம் போடாதீங்கடா. எவ்வளவு பெரிய காரியத்தை சத்தம் போடாம பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சத்தம் போறீங்க. இவனுங்க வந்து எப்படி இதெல்லாம் லிங்க் பண்ணிருக்கானுங்க? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது In nomine Patris et Filii et Spiritus. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? அவனை ஜிங்கனமணி சாங் ஆட சொல்லு. ஜிங்கனமணி சாங். இவனை ஜிங்கனமணி சாங். அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. கல்பல.
உங்களுக்கு இந்த பேதியும் வாந்தியும் எடுக்கு ஏ செத்த பயல, நான் ஒரு டான்ஸ் பண்ணி ஆடி இருக்கேன், நீ அதை மணி ஆட விட்டுருக்கா நீ? இல்லை நான் அப்போ நான் ஆடவே கூடாதா? டாயிங் 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 ஆயும் பாருங்க, இந்த மணி ஆட விட்டுருக்கான். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.